சகசிராரத்திலே சகசிரதள கமலம் என்று முன்னர் கூறியது. பிராணசக்தி சேருகிறபோது அங்கே பூர்ண சந்திர பிரகாசம் வீசுகிறது, அமிர்த தாரை கொட்டுகிறது என்று சொன்னால் அந்த அனுபவம் நமக்கு இல்லையா என்று ஏன் அழணும்? பரிணத சரச்சந்திர வதனா என்று பார்த்தோமல்லவா? அப்படிப்பட்ட அம்பாளுடைய பூர்ண சந்திர முகத்தை சுலபமாக அப்படியே நினைத்தபடி இருந்தாலே போதும். அதில் இருந்து பெருகுகிற கடாட்சாமிர்தம், மந்தஸ்மிதாமிர்தம் ஆகியவற்றை நினைத்துக் கொண்டிருந்தாலே போதும். நினைத்ததை நிஜமாக கொடுத்து உள்சந்திரன் உள்தாரை எல்லாமும் சித்திக்க பண்ணிவிடுவாள். சக்தி சாமர்த்தியம் உள்ளவர்கள் அப்படி குண்டலினி யோகத்தில் போய்கொள்ளட்டும். நமக்கு எளிசான ஒரு பக்தி, அம்மா என்று ஒரு பிடிவாத நம்பிக்கை போதும். அவர்களுக்கு கிடைப்பவையெல்லாம் நமக்கும் அவளே கிடைக்க பண்ணுவாள். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நாமும் அந்த வழியில் போயும் கூட அந்த அனுபவங்களை பெரும்படியாகவும் அவள் பண்ணலாம். இன்னொரு பக்கத்திலே கடினமான யோக சாதனைகள் பண்ணினவர்களை போதும் இதெல்லாம் என்று தூக்கி போட்டுவிட்டு சரணாகதி என்று பேசாமல் கிடக்கும்படியும் பண்ணலாம். நாடிகளிலேயே அம்பாள் அமிர்த ரசம் பெருக வைப்பதாக சொன்ன ஸ்லோகத்தை எப்படி முடித்திருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். பிராணசக்தியை சிரசுக்கு ஏற்றி அங்கே ரசத்தாரையை உண்டாக்குகிறவர்கள் அப்படியே அத்வைதமாக ஜீவனை ஐக்கியப்படுத்தி விடுகிறாள் என்று முடிக்காமல், மறுபடி அந்த பிராணசக்தி ரூபத்தில் சிரசில் இருந்து சக்கரம் சக்கரமாக இறங்கி வந்து மூலாதாரத்தில் சக்தியெல்லாம் மங்கி சுருட்டிக்கொண்டு தூங்கிப் போகிறாள் என்று முடித்திருக்கிறார். சுருட்டிக்கொண்டு படுத்திருப்பதில் இருந்துதான் குண்டலினி என்ற பெயரே வந்தது. ஒரு குண்டலம் எப்படி வளையமாக இருக்கிறதோ அப்படி ஒரு சர்ப்பமானது தூங்கும்போது உடம்பை சுருட்டிக் கொண்டுதான் படுக்கும். நாம் கையை காலை நன்றாக நீட்டிக்கொண்டாலே ஹாயாக தூங்குவதாக இருக்கிறது. அப்பப்போ கொஞ்சம் புரண்டு சுருண்டு கிரண்டு படுத்துக் கொண்டாலும் அடிச்சு போட்டாப்பல தூக்கம் எண்ணும் போது நன்றாக உடம்பை நீட்டிக்கொண்டுதான் படுப்போம். ஆனால் ஒரு பூனையில் இருந்து ஆணை வரை எதை பார்த்தாலும் உடம்பை ஒரு மாதிரி வளைத்துக் கொண்டு முன்னங்காலில் மூஞ்சியை வைத்துக் கொண்டுதான் தூங்குகின்றன. இதற்கு உச்சத்தில் ஒரு சர்ப்பம் நித்திரை பண்ணும் போது ஒரே சுருட்டாக சுருட்டிக்கொண்டு குண்டலாகாரமாகவே படுக்கும். பராசக்தியின் சக்தியில் ரொம்ப ரொம்ப அல்ப பாகமே நம் எல்லாரிடமும் வெளிப்பட்டு பாக்கி அத்தனையும் செயல்படாமல் இருப்பதால் நம்முடைய மூலாதாரத்தில் அவள் அப்படி சுருட்டி அடித்துக் கொண்டு தூங்குகிற சர்ப்பமாகவே இருப்பதாக வைத்து குண்டலினி என்று சொல்வது. காற்றை குடித்துக் கொண்டே பாம்பு உயிர் வாழ்வதாக ஐதீகம். அதனால் பவனாசி என்றே அதற்கு ஒரு பேர். பவனம் காற்று, அச் உண்பது. மூச்சுக்காற்றை குடித்தே நாம் உடம்பில் பிராணசக்தியை தக்க வைத்துக் கொள்வதால் அதையும் சர்ப்பமாகச் சொல்வது. அந்த விஷயங்கள் இருக்கட்டும். கிட்டத்தட்ட அத்வைத அனுபவமாக அமிர்தாஸ்வாதம், அமுதத்தை ருசிப்பது நடப்பதைச் சொன்னவர் தடதடவென்று ஒரே இறக்காக இறக்கி வெறும் பாமர ஜீவன்களாக நாம் இருக்கிற நிலையில் தூங்கும் சர்ப்பமாக அம்பாள் ஆவதை சொல்லி முடித்திருக்கிறார். என்ன தாத்பரியம்? நாம் பண்ணும் பெரிய யோக சாதனை என்கிற நினைப்பு உள்ள மட்டும் அமிர்தாஸ்வாதம் பண்ணிய யோகிகளையும் கூட அவள் உருட்டி தள்ளிவிடலாம். ஆகையால் குண்டலினி யோகம் என்றே போனாலும் கூட நான் இல்லை நீ என்கிற சரணாகதிதான் முடிவில் பூட்டை திறக்கும் சாவி. ஸ்ரீசக்கரம், அதன் சிறப்புகள். அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்ரீசக்கரத்தை வர்ணிக்கிறார். ஸ்ரீயந்திரம் என்றும் அதை சொல்வது உண்டு. ஸ்ரீவித்யா பூஜை என்றாலே ஸ்ரீசக்கரம் வச்சு பூஜை பண்றேளா என்றுதான் கேட்கிறோம். ஆமாம் என்றே பதில் வரும். எல்லா சுவாமிக்கும் ஒவ்வொரு சுவாமிக்கும் பிரத்யேகமாக யந்திரம் உண்டு. ஆனாலும் சிவபூஜை விஷ்ணு பூஜை என்றெல்லாம் பண்ணுகிறவர்கள் பெரும்பாலும் அந்த மூர்த்திகளுக்கான யந்திரங்கள் வைத்து பண்ணுவது இல்லை. ஆலயங்களில் வேணுமானால் சந்நிதிகளில் விக்கிரகங்களுக்கு கீழே அந்த யந்திரம் பூமிக்குள், சில இடங்களில் வெளியிலேயும் கூட பிரதிஷ்டையாகி இருக்குமே தவிர அகங்களில் அப்படி அல்ல. சிவனுக்கு பானம், விஷ்ணுவுக்கு சாலக்கிராமம் என்று வைத்து பூஜை பண்ணுபவர்களே நிறைய இருக்கிறார்கள். இப்படி பஞ்சாயதன மூர்த்திகளில் அம்பாளுக்கு இயற்கையில் கிடைக்கிற கல் ஸ்வர்ணரேகா சிலா என்பது. அதனால் அதை வைத்து பூஜிப்பவர்கள் துர்லபமாகவே இருப்பார்கள். சுப்பிரமணிய பூஜை செய்கிறவர்கள் வேலை வைத்தே பூஜிப்பதுண்டு. ஆனாலும் பொதுவில் மற்ற சுவாமிகளுக்கு ஒன்று அவயவங்களோடு கூடின மூர்த்தி அல்லது இயற்கையில் கிடைக்கும் கல்லு ஆகியவற்றை வைத்தே பூஜிப்பது வழக்கமாக இருக்க, அம்பாளுக்கு மாத்திரம் ஸ்ரீசக்கரம் என்றே இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் அதோடு கூட தனியாயில்லை, ஸ்ரீசக்கரத்தோடு கூட அவயவங்களோடு கூடிய விக்கிரகமும் வைப்பது வழக்கத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு தேவதைக்குமான எந்த தந்திரத்தை, வழிபாட்டு முறையை எடுத்துக்கொண்டாலும்
அதில் மந்திரம் யந்திரம் என்று 2 இருக்கும். ஒவ்வொரு விதமான சப்த கோவையை ஜபித்து ஜபித்து சித்தி பெற்றால் அதற்குரிய தேவதையை சாட்சத்கரிக்கலாம். அப்படி உள்ள சப்த கோவையே அந்த தேவதைக்கான மந்திரம். கர சரணாகதிகள் கொண்ட அவயவ ரூபம் போலவே ஒரு தேவதைக்கு இந்த அக்ஷர சமூகமும் ஒரு ரூபம். சப்த ரூபம், மந்திர ரூபம் என்பது. அதோடு கூட யந்திர ரூபமும் இருக்கிறது. ஏதோ கோடும் கோணமும் கட்டமும் வட்டமுமாக தெரிகிற யந்திரத்தில் அந்த ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் உண்டு, அபார சக்தியுண்டு. ஒவ்வொரு யந்திரமும் பரமாத்மாவை ஒரு குறிப்பிட்ட தேவதையாக பிடித்து தர ஏற்பட்டது. மந்திரத்தை மனசுக்குள் ஜபிப்பது மாத்திரம் இன்றி யந்திரத்திலும் அர்ச்சன ஆவாகனாதிகளில் பிரயோஜனப்படுத்துவது உண்டு. அந்தந்த யந்திரத்தின் கோணங்களுக்கும் தளங்களுக்கும் உள்ளேயே அந்த தேவதைக்கான மந்திராட்சரங்களை பொறித்து வைப்பதும் உண்டு. அவயவங்களோடு விக்கிரக ரூபத்திற்கு பண்ணுவது போலவே யந்திரத்திற்கு அபிஷேகம், அர்ச்சனை, நைவேத்தியம் என்று எல்லா உபச்சாரத்துடனும் பூஜை பண்ண வேண்டும். ஏனென்றால் அந்த விக்கிரகத்தின் உயிராக உள்ள தேவதையேதான் இப்படி யந்திர ரூபத்தில் இருப்பதும். அந்த தேவதை மட்டுமில்லாமல் அதனுடைய வாசஸ்தானம், அதனுடைய சகல பரிவாரங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து இந்த யந்திர ரூபம் ஏற்பட்டிருக்கிறது. அம்பாளுக்கு பல ரூபம் இருப்பதால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு யந்திரமும் உண்டு. ஆனாலும் மீனாட்சி, துர்க்கை, புவனேஸ்வரி, சாரதாம்பிகை என்று மூர்த்தி வைத்திருப்பவர்களும் கூட அந்தந்த மூர்த்திக்கான யந்திரமாக இன்றி ஸ்ரீசக்கரமே வைத்து பூஜை பண்ணுவதையும் பார்க்கிறோம். அகங்களில் மாத்திரமில்லை, ஆலயங்களிலும் இப்படி இருக்கிறது. திருவண்ணாமலை கிரி பிரதட்சணத்தில் ஒரு பிரசித்தமான துர்க்கையம்மன் கோவில் இருக்கிறது. அங்கே யந்திரத்தை பார்த்தால் ஸ்ரீசக்கரமாகவே இருக்கிறது. சிருங்கேரியில் சாரதாம்பாள் மூர்த்தியாக இருந்தாலும் ஸ்ரீசக்கரமே வைத்து பூஜை நடக்கிறது. இப்படி மற்ற எல்லா சுவாமியையும் விட அம்பாளுக்கே யந்திரம் விசேஷமாகவும், அம்பாளுக்கே இருக்கப்பட்ட அநேக ரூபங்களுக்கான யந்திரங்களிலும் ஸ்ரீயந்திரத்திற்கே விசேஷம் என்றும் இருக்கிறது. கோடுகள், வட்டங்கள், சதுரங்கள், அந்த கோடுகளாலான கோணங்கள் இவை எல்லாம் ஒரு சக்கர ரூபத்தில் அமைந்து மத்திய பிந்துவோடு நடுப்புள்ளியோடு இருப்பதே யந்திரம் என்பது. இந்த மாதிரி டிசைனுக்கே ஒவ்வொரு தேவதையின் சக்தியை கிரகித்துக் கொடுக்கும் சக்தி, அபரிமிதமான சக்தி இருக்கிறது. டிவைன் டிசைன் கெட்ட சக்திகளை துரத்தி அடிக்கவும் திவ்ய சக்திகளை ஆகர்ஷித்து தருவதற்கும் சக்தி படைத்தவையாக அந்த டிசைன்கள் இருக்கின்றன. ஸ்ரீசக்கரத்தில் சக்கரம் என்று வட்டமாக இருக்கும் மத்திய பாகத்தில் 9 முக்கோணங்கள் ஒன்றையொன்று வெட்டிக் கொள்வதில் 43 முக்கோணங்கள் உண்டாகியிருக்கும். மத்திய பிந்துவையும் கோணமாகவே சேர்த்து 44 என்றும் சொல்வது உண்டு. இந்த 44 கோணங்கள் 6 ஆவரணங்களாக அமைந்திருக்கின்றன. ஆவரணம் என்றால் மறைப்பு என்பது நேர் அர்த்தம். இங்கே சுற்று, பிரகாரம், ரோ என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஒருத்தரை சுற்றி பல பேர் நின்றால் ஆசாமி தெரியாமல் மறைக்கத்தானே செய்யும். அதனால் ஆவரணம் என்று பெயர். மத்திய பிந்துவையும் கோணம் என்று சொன்னார் போலவே ஆவரணம் என்றும் சொல்கிறது. வாஸ்தவத்தில் அதை சுற்றி 43 கோணங்களே 5 ஆவரணங்களாக அமைந்திருக்கின்றன. அதையும் சேர்த்து 6 ஆவரணம், நவாவரணம், நவாவரணம் என்று ஒரு வார்த்தை பல பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போது தீட்சிதரின் நவாவரண கிருதிகளுக்கு மவுசு ஏற்பட்டு ரேடியோவில் ஒலிபரப்புவதால் அந்த வார்த்தை பிரச்சாரத்தில் வந்திருக்கிறது. நவாவரணம் என்பது ஸ்ரீசக்கரத்தில் உள்ள 9 சுற்றுக்கள்தான். அந்த ஆவரணம் ஒவ்வொன்றிலும் யார் இருக்கிறார்கள், என்னென்ன தத்துவங்கள் இருக்கின்றன, அதற்கு அதிதேவதை யார், அவர்கள் என்ன அனுகிரகம் செய்கிறார்கள், அங்கே என்ன முத்திரை காட்ட வேண்டும் என்றெல்லாம் சாஸ்திரங்களில் இருக்கிறது. அதையே சுருக்கமாக தீட்சிதர் கீர்த்தனத்தில் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு ஆவரணத்திற்கு ஒரு கிருதி. இப்போது அதில் 6 சொன்னேன். இந்த 6 தான் 44 கோணங்கள் இருப்பது. இந்த 6க்கு வெளியிலே இன்னும் 3 சுற்று, அதையும் சேர்த்தாலே நவாவரணம். அதிலே 2 தாமரை இதழ்கள் வட்ட வடிவமாக அமைந்துள்ள சுற்றுகள். இந்த 8 ஆவரணத்திற்கும் சேர்த்து வெளிமதிலாக ஒரு ஆவரணம். அது 3 காம்பவுண்ட் சுவர்கள் எழுப்பினார் போல 3 கோடுகளாக வெளியே இருக்கும். அவை சக்கராகாரமில்லை, சதுரம் சதுரமாகவே இருக்கும். இப்படி ஒரு டிசைன் அபரிமிதமான திவ்ய சக்திகளோடு. ஆனால் இதில் ஜாக்கிரதை வேண்டும். ஒரு யந்திரம் என்றால் அதில் ஒவ்வொரு கோடும் கோணமும் என்ன பரிமாணத்தில் இருக்க வேண்டுமோ அப்படி கணக்காக இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட முன்னே பின்னே இருக்கக்கூடாது. ஒரு மந்திரத்தில் சப்தம் கொஞ்சம் மாறுபட்டால் கூட பெரிய தோஷமாகிவிடலாம் என்பது போலவே யந்திரத்திலும் டிசைனில் சின்ன தப்பிதம் இருந்தாலும் கெடுதல் உண்டாகிவிடும்.
டிசைன் முழுக்க சரியாக இருந்தால் கூட ஸ்ரீயந்திரத்தில் நடுமுக்கோணம் கிழக்கு நோக்கி இல்லாமல் மேற்கு நோக்கி இருக்கும்படி வைத்துவிட்டால் பலனே மாறிவிடும். இன்னொரு அம்சம், ஜாக்கிரதை தேவைப்படும் அம்சம் என்னவென்றால், விக்கிரகம் வைத்து பூஜை செய்வதை விடவும் எந்திரத்திற்கு செய்யும் போது சாஸ்திரோக்தமாகவும் மடி ஆச்சாரங்களோடும் செய்ய வேண்டும். தற்காலத்தில் தெரியாத்தனத்தால் கொஞ்சம், ஜம்பத்துக்காக கொஞ்சம், இது ஒரு ஃபேஷன் என்று கொஞ்சம் நினைப்பதாக பல கொஞ்சம் பேர் சேர்ந்து அதுவே நிறைய ஆகி ரொம்ப வீடுகளில் ஸ்ரீசக்கர பூஜை என்ற பேரில் ஒன்று நடக்கிறது. ஆனால் நியமங்கள் போதாததால் துர்பிக்ஷம், அசாந்திகளும் விருத்தியாகிக் கொண்டே இருக்கின்றன. ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அது அதற்கு எப்படி சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறதோ, பெரியவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்களோ அப்படி நாமும் செய்தால்தான் பலன் வரும். ஸ்ரீசக்கரத்தின் விசேஷத்தை பற்றி சாஸ்திரத்தில் நிரம்ப சொல்லியிருப்பது வாஸ்தவம்தான். ஆனால் அது எப்படி பூஜிக்க வேண்டும் என்றும் அதே சாஸ்திரத்தில் சொல்லியிருப்பதை தள்ளிவிட்டு இஷ்டப்படி சௌகரியப்படி பூஜை பண்ணுவேன் என்றால் பலன் கிடைக்காது, விபரீத பலனை கிடைக்கலாம். யந்திரம் என்பது ஒரு தேவதையின் இருப்பிடமாகவும், அது மாத்திரமில்லாமல் சாக்ஷாத் அந்த தேவதைக்கு பிரதிநிதியாகவும் இருப்பது. பிரதிநிதி என்பது கூட சரியில்லை, பிரதி காப்பி இல்லை, அசலே அந்த தேவதைதான் இப்படி டிசைன் ரூபத்தில் இருப்பதும். அதிலும் அம்பாள் ஸ்ரீவித்யா தேவதையாக இருக்கும்போது யந்திர ரூபத்திலேயே விசேஷமாக சாநித்தியம் கொண்டிருப்பாள் என்பதால் அந்த ஸ்ரீயந்திரத்திற்கு அலாதியான சிறப்பு இருக்கிறது. அம்பாளுடைய பரம சௌந்தரியமான அவயவ ரூபத்தை விட இந்த யந்திர ரூபத்திற்கே சிறப்பு தந்து பூஜிப்பதாக இருக்கிறது. அம்பாளுக்கு 2 வாசஸ்தானம், அமிர்த சாகரத்தில் ஒன்றும் மேரு மத்தியில் ஒன்றுமாக என்றே சொன்னேன் அல்லவா? அதோடு 3வது வாசஸ்தானமாக ஸ்ரீசக்கரத்தையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இப்போது நான் சொன்னதில் 2 தப்பு. ஒன்று, ஸ்ரீசக்கரம் அம்பாளுடைய வாசஸ்தானம் மட்டுமில்லை, அவளுமேதான். வாசஸ்தானம் பிளஸ் வசிக்கிற ஆசாமியாக அது இருக்கிறது. இன்னொரு தப்பு என்னவென்றால், அமிர்த சாகரம் மாதிரியும் மேரு சிகரம் மாதிரியும் இது 3வது வாசஸ்தானம் இல்லை. அமிர்த சாகரமானாலும் சரி, மேரு சிகரமானாலும் சரி, அங்கே சிந்தாமணி கிரகம் என்ற அரண்மனையிலே இந்த ஸ்ரீயந்திரம் இருக்கும். நம் அகங்களில் ஒரு கையளவு இருக்கும் யந்திரம் அங்கே 1000 10,000 மடங்கு பெருசாக ஆவரணம் என்று சொல்லும் 9 சுற்று அங்கங்களோடு இருக்கும். அந்த 9லும் அநேக தேவதைகள், தத்துவங்கள் அம்பாளின் பரிவாரங்களாக இருப்பார்கள். 9வதாக உள்ள மத்திய பிந்துதான் பஞ்ச பிரம்மாசனத்தில் அம்பாள் இருக்கிற இடம். மேரு சிகரத்திலே அம்பாள் இருக்கும்போது இந்த ஒவ்வொரு ஆவரணமும் அந்த சிகர மத்தியிலே, சிகரத்திற்கு மேல் சிகரங்களாகத்தானே எழும்பியிருக்கும். அந்த அமைப்பில்தான் ஸ்ரீசக்கரத்தையே சமதளத்தில் நீளம் அகலம் ஆகிய 2 பரிமாணத்தில் பண்ணுவது மாத்திரமில்லாமல் உயரமும் சேர்த்து அடுக்கு அடுக்காக 3 தளத்தில் கோனாக கூம்பாக போய் முடிகிற விதத்திலும் பண்ணுவதாக இருக்கிறது. இப்படி 3 பரிமாணத்தில் உள்ள ஸ்ரீசக்கரத்திற்கு மேரு பிரஸ்தாரம் என்றே பெயர். மேரு என்று மாத்திரம் அதை சொல்வதாகவும் ஏற்பட்டுவிட்டது. சமதளமாக பூமி மட்டத்தோடு இருக்கும் ஸ்ரீசக்கரத்திற்கு பூப்பிரஸ்தாரம் என்று பெயர். 2ம் கலந்து ஆரம்ப ஆவரணங்கள் உயரவாட்டிலும் பிற்பாடு வருபவை சமதளமாகவும் அமைந்ததை அர்த்தமேரு என்பார்கள். எல்லா ஆவரணமும் மேரு பிரஸ்தாரமாக இருந்தால் பூர்ணமேரு. காஞ்சிபுரத்தில் காமகோஷ்டத்தில் இருப்பது பூப்பிரஸ்தாரம். நம் மடத்தில் பூர்ணமேரு, மாங்காட்டில் அர்த்தமேரு, திருவிடைமருதூர் மூகாம்பாள் சன்னதியில் பூர்ணமேரு. தனிப்பெயரில்லாத யந்திரம் தந்திரம் தலைநகரம். அம்பாள் பக்தர்கள் பெருமையாக ஒன்று சொல்லிக் கொள்வார்கள். மற்ற சுவாமிகளின் யந்திரங்களுக்கு அந்தந்த சுவாமியின் பெயரையோ வேறே அந்த சுவாமிக்கு உள்ள அடையாளத்தையோ சேர்த்து சிவசக்கரம், மேதா தட்சிணாமூர்த்தி யந்திரம், சுதர்சன யந்திரம், ஷடக்ஷர சக்கரம் என்று இப்படி பெயர் சொல்ல வேண்டியிருக்கிறது. லலிதா திரிபுர சுந்தரியின் யந்திரத்திற்கு மட்டும் இப்படி ஒரு பெயரும் அடைமொழியும் கொடுக்காமல் பூஜிதமானது மங்களமானது என்றால் ஸ்ரீ மட்டும் போட்டு ஸ்ரீசக்கரம் என்றே சொல்லியிருக்கிறது. சக்கரம் என்றாலே இதுதான், தனியாக பெயர் கொடுக்க வேண்டாம் என்கிற மாதிரி இருக்கிறது. அதே போலத்தான் அவளுடைய உபாசனா மார்க்கம்தான் மார்க்கம் என்று காட்டுகிற மாதிரி அதற்கும் ஸ்ரீவித்யை என்றே பெயர் கொடுத்திருக்கிறது. இங்கேயும் ஸ்ரீ என்பது பூஜிதமான அடைமொழியே தவிர ஸ்ரீதேவி என்ற லக்ஷ்மியை குறிப்பிடுவது இல்லை.
உபாசனா மார்க்கங்களை வித்யை என்றும் தந்திரம் என்றும் சொல்வது, அப்படி சொல்லும்போது மற்ற சுவாமிகளின் உபாசனைக்கு அந்த சுவாமியின் பெயரையோ அல்லது அதன் பிரவர்த்தகரான ரிஷியின் பெயரையோ வைத்து பெயர் கொடுத்திருக்கும். ஆனால் திரிபுர சுந்தரி வித்யைக்கு மட்டும் தனிப்பெயர் வைக்காமல் ஸ்ரீவித்யா என்றே சொல்வதாக இருக்கிறது. அந்த ஸ்ரீவித்யா மந்திரத்திலேயே சில வித்தியாசங்களோடு பல தினசான மந்திரங்கள் இருக்கிறது.